ஹாய் அமர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நம்ம இப்போ புது வீட்டில் கோலம் போட போகிறோம். என்ன தாமரை கோலமா? தாமரை என்ன மாற்றிட்டேன். அப்புறம் யாரை மாற்றல? இப்போ ஒரு ஃப்ளவர் போட போகிறேன். ஃப்ளவரா? போடுவோமோ? இதுனா கலர் பொடி வரும். என்ன வீட்டுக்கு அந்த பக்கம் இருந்து பண்ண இந்த பக்கம் இருந்து போடுவியா? வைங்க வைங்க வைங்க. ஃபஸ்ட் அங்கேருந்து போட்டுட்டு தான் இங்கே வரணும். சரி பரவாயில்ல, எப்படி போட்டால் என்ன. டேய் கோலம் போட போகிறாங்க, போங்கடா. தூங்கி எந்திரிச்சு பல்லோட விளக்காம இருக்காம. என்ன சொன்னோன்னே கிளம்பிட்டாங்க, நல்ல பிள்ளைகளா இருப்பாங்களோ? அது இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் சொல்லணும். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாம. உங்களை கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிறக்காக இந்த ட்ரிக்கு சொல்கிறாவ. அது இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்பாங்களே, அவங்களுக்கே புரியும் என்னென்ன உண்மையா பொய்யாண்ணா ட்ரிக்கு. ஆமாம் சஞ்சனா, கொட்டாய் விடாம கோலம் போடு. சஞ்சனா வந்து இப்போ அங்கே போடணும். ஓகே, உள்ளே போடணும். உள்ளே இங்கேயுமா போடுவீங்க? ஆமாம், எங்கே தான் போடணும். நிலவாசல்ல தான் கோலம் போடணும். அப்போ டைல்ஸ் போட்டோன்னா எப்படி போடுவீங்க? டைல்ஸ் போட்டோன்னா நாங்கள் வந்து போடுவோம். டைல்ஸ் மேலையா? நூறுக்கு போடுவேன். டேய் பூவை பாரு. ஐயால அதுக்கு தாமரையே பரவாயில்லையே. பட்டர்ஃப்ளை கோலம் எப்படி இருக்கு? கோலம் போட்டா முத்தமே பத்தா கூடாதுடி, அந்த அளவுக்கு இருக்கண்டி கோலம். ஏன்னா செருப்பு மிதிக்கிற அளவு தான் கோலம் இருக்கு. அப்படியே போட்டே இருப்பான். அப்படியே மேல மேல வரைஞ்சிட்டே வருவா. என்னை பத்தி இதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. தெரியுமே, உன்னைய பத்தி இல்லை, எல்லாருமே அப்படித்தான். அப்படியே போறது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று, 2 பக்கமும். என்னோட கோலம் வந்து குழந்தைங்க போடுற கோலம். குழந்தைங்களுக்கு ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக கற்றுக் கொடுக்குறேன். எந்த குழந்தைக்கு? இந்த எல்லா குழந்தைக்கும், வீடியோ பார்க்குற குழந்தைங்களுக்கும் என் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும். அவ்வளோதான். இப்போ டச் ஜஸ்ட் ஒரு 2 minutes 1 second கூட ஆகலை. அவ்வளோதான் கோலமா? ஆமாம், அழகான கோலம். இப்போ என்ன செய்ய போகிற? இதில் வந்து கலர் அடிக்கணும். இது ஒரு கோலம்னு இதுக்கு கலர் வேறையாடி? ஆமாம், இதெல்லாம் பார்த்துக்கிறங்க. நம்ம வந்து முதல்ல பால் காய்ச்சிக்கு வாங்கின கோலப்பொடி. என்ன கோலம், என்ன கலர் எடுத்தால் நல்லாயிருக்கும்? ஏன் அந்த கோலத்துக்கா? இந்த கோலத்துக்கு கலரே அடிக்காம விட்டா நல்லாயிருக்கும். இல்லை நான் ஏன்டி இவ்வளோ போடுற? இவரு லைட்டாக போட்டேன்டி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரையிலே நிறைய கலர் பொடி வாங்கிட்டு வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் எங்கிட்ட இவரை வச்சு ஒரு பொருள் வாங்க முடியாது. ஒன்று வாங்கினோம்னா அங்கே தான் கடை இருக்காதா, அங்கே போய் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ போடுற. அப்படி போடக்கூடாது, இப்படி போடண்டி. அவ்வளோதாண்டி. பாருங்க, இப்படி கலர் பொடி போடணுமா, இப்படி கலர் பொடி போடணும். இப்படி தாண்டி போடணும். லைட்டாக தாண்டி கலர் தெரியணும். எப்படி அள்ளி என்ன இறப்பாங்க? ஏய் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாப்பாவ. ஈவினிங் வர தாங்க வேணாமா? கோலம் போடுறேன்னு தெரியலே. இப்போ வீரா வருவாப்புல, இந்த இடம் குழு குழுன்னு இருக்கவும் அழகா வந்து அட்டென்ஷனில் படுத்துடுவார். இப்படி போடுறீ பாரு, திட்டா போடுறாப்பா மாவு. சரி இந்தாங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் உதவி பண்ணலைனாலும் உபத்திரியம் பண்ணாமல் இருங்க. சரி போடு, போங்க. இதான் ஹைலைட்டு. எது நடுவில் தினியாண்டு மாவு வச்சு அதுவா? கரெக்ட். அந்த பாக்ஸே எடுத்துங்க. பாக்ஸ் எங்கே கொடுத்த? இங்கே தான் இருக்குது. செம்புல இருக்கோ? ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய கோலம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வெள்ளை கோலப்பொடியை எடுத்து அந்த 3 கோடு போடலாம். அந்த கோலத்தில் இப்போ என்ன இருக்க போகுது? ஒன்றா இருக்க போகிறதில்ல. அம்சம் குறைஞ்சிருங்க. இப்போ வச்சோன்னா அம்சமாக இருக்கு. சஞ்சனா வா, நீ கோலம் போடுறியா? கற்றுக்கோ சஞ்சனா. இங்கே இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து கோலம் போடு, ஸ்டார் போடு பத்தியா? அதே மாதிரி இப்படி ஒரு கோடு, சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டார் தான் கோலம். கோலங்கிறது நம்ம போடுறதுதான், அவ்வளோதான். இப்போ உன் ஏஜ் பிள்ளைங்களுக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதில் நீ கோலம் போட தெரியாது, அதாவது கோலம் காம்படிஷன். நீ கோலம் போட தெரியாது அப்படின்னு நீ போகாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கையே, அதில் ஒரு 4 பிள்ளைங்களுக்குமே கோலம் போட தெரியல, 4 பேருமே போகலைன்னா அந்த காம்படிஷனே கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம ஒன்று உருவாக்குறோம் பாருதே, அதுக்கு பேர் தான் கோலம். அவ்வளோதான். ஒரு ஸ்டார் போட்டு அதில் இப்படி ஒரு 2-3 சுற்றி விட்டால் அது ஒரு கோலம். இல்லை, இவர் இந்த வாய் பேசுறதுக்கு நாளைக்கு நீங்கள் கோலம் இதே மாதிரி நீங்கள் ஒரு சின்னதாக கோலம் போடுங்க. வெளியே கூட போட வேணாம், இந்த இடத்துல போடுங்க. அப்போ பார்த்துக்கிறேன், ஒத்துக்கிறேன்.
ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குறேன் நைட்டு பார்த்துக்க. அது பண்ணுங்க, உங்களோட ப்ரெசன்டேஷனை காட்டுங்க நீட்டா. இது எதுக்கு இந்த 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 ஏர மார்க் எப்படி போடுறது, எதுக்கு போடுறது? அது சும்மா போடுறதுங்க, யான்னு எனக்கே தெரியாது, போடுவேன். நம்மளுக்கு வந்து பால் பாக்கெட் வந்தாச்சு. இங்கே வந்தாலே நம்மளுக்கு வந்து ஆரோக்கிய பால் தான் கிடைக்கும். நலம் என்றும் அன்புடன் ஆரோக்கியா. டீ வச்சு குடிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டீ அப்படின்னாலே கடையில் தான், ஏன்னா இங்கே வைக்க மாட்டோம். டீ வைக்கிறதுக்கு வந்து காலையிலே வந்து ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீ வந்து பார்த்திங்கன்னா வைக்க மாட்டோம், கடையில் வாங்கி குடிச்சிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து நம்ம வீட்டில் வச்சு குடிக்கிறோம். முன்னாடியுமே வைப்போம். ஸோ நிறைய பேர், அதிகமான பேர் இருக்கும் அப்போ அப்படின்னா, இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைத்தில் அந்த மாதிரி வைப்போம். 1 லிட்டர் பால் வாங்கினா 1 லிட்டர் பால் வாங்கினா வீட்டில் வைப்போம். இப்போ எங்களுக்கு மட்டும் வாங்கணும் அப்படின்னா வீட்டில் வைக்க மாட்டோம். அதில் நேற்று வாங்கின பாலே கொஞ்சம் இருந்துச்சு, அதே காலையில் நான் சூடு பண்ணி குடிச்சிட்டேன் அப்படிங்கிட்டாங்க. ஃப்ரிட்ஜ் ஒன்று தான் இல்லை, வாங்குவோம்னா கேட்க மாட்டேன். நேற்று வந்து மார்க்கெட் போயிருந்தேன். மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. என்ன வெஜிடபிள்ஸ்னால் அதிகமாக வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாத ஒரு சூழ்நிலைக்காக இந்த மாதிரி தக்காளியாக வாங்கியிருக்கோம். இந்த தக்காளி எப்படி நம்மளுக்கு வந்து வரும், முன்காலத்துலலாம் சந்தையில் போய் இப்படி தானே காய் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொருள், அப்புறம் நிறையா காய் ஐட்டம் வந்து நிறையா வாங்கலை. ஏன்னா அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கலை. சும்மா 2 காய் தான் வாங்கினேன். எங்க இது என்ன காய்னு கரெக்டாக சொல்லுங்கள். சொரக்கா. ஆனால் வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்குல்ல. கடையிலேயே இப்படி தான் வந்துச்சாமா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இதாகாது, அது பேர் என்ன, வாடி போகாது அப்படிங்கிறதுக்கா இப்படியே இருந்துச்சு. இதுவும் நல்லா தானே இருக்குங்கிறது நானும் இப்படியே வச்சிட்டேன். நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் செய்ய போகிறோம் தெரியலையே, இன்னும் பிளானே பண்ணலையே. நேற்று நாங்கள் வந்து சமைச்சாச்சு. நேற்று வந்து வண்டியில் வந்து டயரில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில் இருந்தாங்க. அது நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீட்டில் வந்து சில பல வேலைகள், பாத்ரூம் தண்ணி ஓடலை அப்படின்னு அவர் அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சார். நேற்று வந்து சும்மா தக்காளி கடைஞ்சி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு. நேற்று எதுவுமே நான்வெஜ் எடுக்கல. இன்றைக்கி ஏதாவது போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா எல்லாரும் ஆளுக்காலும் ஒரு சைடு கிளம்பி போயிட்டாங்க. இவருக்கு வந்து எப்படின்னா கூட ஒரு ஆள் இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக போயிட்டு வர ஈஸியாக. வாங்கிட்டு வரேன், நான் போய் மார்க்கெட்டில் இங்கே போய் வாங்கிட்டு வரேன். பால் பொங்கிருச்சு. பால்னா பொங்க தான் செய்யும். ஒரு 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 ஆசைகள் எனக்கு இருந்துச்சு. அது வந்து வீடியோலாம் எடுக்கும்போது அது வந்து அந்த அந்த பழைய வீட்லேயுமே சரி, அப்புறம் இதுக்கப்புறம் வந்திருக்கப்பல வடக்கு வீடு, அந்த வீட்லேயுமே சரி, அது நடக்கவே இல்லை. ஆனால் இந்த வீட்லேயும் நடக்கும். அதுக்காக தான் வந்து இவ்வளவு ஏற்பாடு. என்ன தெரியுமா, அப்படி கொண்டாடி சமைக்கும் போது இப்படி உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு வீடியோ போடணும். ஜாலியாக இருக்கா? காஃபியா டீயா? என்னது உங்களுக்கு? எனக்கு டீ. உனக்கு என்ன வைக்க போகிற? ஏதாவதுன்னா உனக்கு என்னன்னு சொல்லு. டீ வச்சுருவோம். அப்போ டீயே வை. இப்படி ஜம்முன்னு இருக்கா, இப்படி மாதிரி வச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு வீடியோ போட்டு. இது வந்து வாடகை வீட்டில் நடக்காது. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய கிச்சன் வந்து வாடகை வீட்டிலலாம் இருக்காது. இருக்கு போனோம் அப்படின்னா எப்படி 10,000க்கு மேலே, 12 ரூபாய்க்கிட்ட வந்துடும் வாடகை. வாய்ப்பே இல்லை, பாதிக்கு பாதி அப்படிங்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக கட்டணும். கிச்சன் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா அதிகமாக சமைப்போம், வீடியோஸ்லாம் எடுப்போம். அப்படிங்கிறனால கிச்சனை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். ஜாலியாக இருக்குது, யூஸ்ஃபுல். எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஓகே, இந்த சேஃப் ஓகே, இந்த ஆங்கிள் இது ஓகே, இந்த சைடு வந்து ரேக் அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படி அடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல். ரேக் தான் இப்பவும் அடிக்கலாமே. அடிக்கலாம், ஆனால் இந்த இடத்துக்கு ஏன் ரேக் அடிக்கிற? கிச்சன் டாப்பே போடாம நம்ம இது போட்டாலும் இப்போ நம்ம ரேக் அடிக்கணும் அப்படின்னா அடிச்சுக்கலாம். அடிக்கிறதுனா அடிங்க. கீழே இருந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி அடிக்கலாம். நேற்று இனியனுக்கு வந்து இஞ்சி இருந்துச்சு. இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ வச்சு குடிச்சேன் பார்த்துக்கோங்க. அம்மா என்னம்மா இன்னைக்கு டீ டிஃப்ரெண்டாக இருக்கு, நீ இதே மாதிரி டீ கொடுமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னா அவனுக்கு சொல்லேனே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன மயன் சொன்னதும் மயனுக்காக இஞ்சியா? அப்புறம் மயனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால டேஸ்ட்டு. எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன், அடி இஞ்சி போடுறீ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்கவே மாட்டேன். ஆனால் மயன் சொன்னோன்னா போட்டேன். கோயம்புத்தூர்ல கூட அதிகமாக டீ குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இங்கே வந்துட்டு டீயே கிடையாது.
நேற்று காலையில டீ குடிச்சு அந்த டீயவே குடிக்கவே தோணுது இல்லைங்க, என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் டீ அதிகமா தானே, எப்படியும் ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் 1 லிட்டர் பால் ஆயிரும். இப்போ இன்னைக்கு 20 ரூபாய்க்கு வாங்குறோமா, நைட்டுக்கு ஏதாவது கடைக்கு போனாங்க பசங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கடைக்கு போனாங்கன்னா யாராவது ஒரு ஆள் வாங்கிட்டு வருவாங்க. அதுவும் அந்த குடிக்கிற தேட்டமே இருக்க மாட்டேங்குது, ஏனே தெரியுதுல. நீ என்னம்மா பண்ற உள்ளுக்குள்ள போய்? இது ஏய் டைல்ஸ் போட்டு வச்சிருக்கேன், அதில் போட்டு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, என் மைனுக்கு இஞ்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஏலக்காய் அதுக்கு வெளியில வச்சு அடிடி. போட்டுருங்க. வெளியில வச்சு நக்கி அதில் வச்சு நக்க கூடாது. ஒன்றும் ஆகாதுங்க. ஏய் நக்காத, நீ வைப்ரேட் கொடுக்குற வெளியே வச்சுக்கிறாத வீட்டுக்குள்ள. தங்குனே நடக்காதுன்னு சொல்லியிருக்கேன், நீ போட்டு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கே அரைச்சி ஊற்றினா, அம்மியில் அரைச்சி ஊற்றினா குழம்பு வைக்கப்பேன். அம்மியை தூக்கி வெளியில போடு, வீட்டுக்கு வெளியில. ஓகே, இஞ்சி நல்லா வச்சாச்சு, போட்டுக்குவோம். ஓகே, அவ்வளோதான், டீ ரெடி ஆயிடுச்சு. கேட்டு வா. சூப்பரான எடுத்துட்டு வரவா? என்ன சொல்லு 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 சொல்லு. சூப்பரான டீ. அப்படியே இவங்க போடுவாங்களே, அந்த சேட்டாவா ஜேட்டாவா ஹிந்திக்காரங்க, அவங்கள மாதிரி போட்டாச்சு. அவங்க இந்த மாதிரி நச்சு நச்சு போடுவாங்க. ஏய் என்ன டீ வைக்கிற, நான் வேலை பார்க்குற சைட் சைட்னா அவங்க கடை வச்சிருப்பாங்க, அதை நப்பாங்க இதை நப்பாங்க, அதை இதே அள்ளி போட்டு வருவாங்க, சூப்பரா இருக்குன்னு இவர் தான் அவங்கள பத்தி புகழ்ந்து சொல்லுவாரு. புகழ்ந்து நான் மட்டும் சொல்ல, கூட்டம் இங்கே தான் கூடும். சரி, கேட்டி ரெடி ஆச்சுங்கன்னே வடிகட்டிக்கலாம். இந்த கப்பு என்ன கப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீட்டுக்கு வந்து போட்டிக்காலுக்கு வந்து டைல்ஸ் எடுக்க போயிருக்காங்க. டைல்ஸ் எடுக்க போனதுல நம்ம அனுஜிலேருந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய டம்ளர்ல டீ குடிக்கிறாப்பா, எப்படிப்பா உடம்பு குறையும்? நீங்களே சொல்லுங்க. நான் வாங்குறதுக்கு இப்ப பாருங்களேன், அவர் சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படி இங்க வந்து பாருங்க. தட்டு பெருசா இருந்தா சாப்பாடு அதிகமா சாப்பிடுவான், செம்பு பெருசா இருந்தா தண்ணி அதிகமா குடிப்போம். இல்லைங்க, நம்ம குடிக்கிற டம்ளர், வீட்டுக்கு நம்ம காஃபி வச்சதே ஒரு டம்ளர் காஃபி தான். அதை எதுக்கு அதில் ஊற்றணும்? அந்த மாதிரி டம்ளர்லேயே குடிக்கலாமே. ஸ்டைல் உங்களுக்கு வந்து புரியாது. ஸ்டைல் கேட்குது, ஸ்டைலு இல்லை, டேஸ்ட். அவ்வளோதான் பாருங்க, அதில் எங்கே இருக்குது காஃபி புண்ண அளவு குடிக்க. என் பிள்ளைக்கு எங்க இந்த வச்சுருக்கேன். எந்த பிள்ளைக்கு? அப்புக்கு இருக்கு. அப்பு வெளியே போடுங்க, அப்போ ஃப்ரெஷ் பண்ணிட்டு குடிக்கலாம். சரி வாங்க, நம்ம காஃபி குடிச்சு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, காஃபி டீ குடிச்சாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லலை. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்ட தொண்டியில தான் நம்ம ஆக்டர் சூரியனா வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மண்டாட்டி. இந்த படம் எடுத்து இப்போ ரெண்டு மாதம் 3 மாதத்துக்கு மேலே சூரியனா வந்து இங்கே தான் இருக்காங்க, நம்ம தொண்டியில தான் இருக்காங்க. அதாவது நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு, ஹார்பர் மீன் மார்க்கெட் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்களா. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் தான். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தேன், இங்கே தான் ஷூட்டிங் பார்த்தேன் அப்படின்னா சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல. பால்காய்ச்சப்போ வந்தோம், பால்காய்ச்சப்போ பயங்கர ஷூட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு, எல்லாருமே போய் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 10 ரூபா தண்ணி வாங்கிட்டு இருந்தேன் வண்டியில். அந்த வண்டியில் வாங்குவல்லங்க, அந்த அண்ணனே சொல்கிறாங்க நம்ம தண்ணி வண்டி வந்து அங்கே தான் ஷூட்டிங் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியா, நான் சூரியனாவை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க கேட்டேன். நம்மள மாதிரி தான் யூஸ்வலாக நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. எல்லா மனிதருமே அப்படிதாண்டி, யூஸ்வலாக அப்படிதான் இருப்பாங்க. அதோட அப்புறம் வேறு யார் பார்த்தீங்கன்னு கேட்கல. அப்புறம் எங்கள் மாமா கிட்ட கேட்டேன், மாமா இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க நம்மள, அவங்க பேரை சொன்னால் தெரியுமா தெரிலன்னு தெரில, மாமா இங்கே படம் எடுக்கிறாங்க நம்மள பார்த்தீங்களான்னு கேட்குறேன். அவங்க ஒரே வார்த்தை, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைல பார்க்க தேவையில்லை. அது வந்து அப்படியே ஸ்ட்ரச்சை ஒரு கைலி ஒன்று கட்டிக்கிட்டாங்க. அதாவது ஷூட்டிங்லேருந்து மாமா பார்த்தாங்களான்னு தெரில, அந்த சீனெல்லாம் சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. இன்னும் படம் வந்து ஷூட்டிங் முடியல, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஈசிஆர் ரோடுக்கு பார்த்தீங்களா, ஈசிஆர் ரோடு வந்து இங்கே என்ன ஊருங்க, கோட்டப்பட்டினம் வந்து இந்த லாங் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க. கடலைப்பட்டி, கோட்டப்பட்டினம், சேதாப்பட்டினம், மீமிசல், அப்படியே வந்து பாசிப்பட்டினம், தொண்டி, உப்பூர், கடலூர், திருப்பாலக்குடி இந்த சரௌண்டிங்கில் மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ படம் போயிட்டு தான் இருக்குது. படம் பேர் சொல்லிடுங்க நீங்களும் ஒரு டைம். படம் பேர் மண்டாட்டி. அந்த படம் எப்படி இருக்குது என்ன, நாங்கள் வந்து டைரெக்டாக போய் ஷூட்டிங்கையும் பார்க்கல, ஆக்டரையும் பார்க்கல, யாரையுமே பார்க்கல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து படத்தில் கபடி போட்டி இருக்கலாம். அப்புறம் எங்கூர் பக்கம்லாம் படகு போட்டி ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப ஃபேமஸ் படகு போட்டி.
ஸோ கடலில் வந்து படகு போட்டி வைப்பாங்க, அந்த படகு போட்டி இருக்கலாம். படம் எப்படி இருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா சுத்தி சுத்தி எங்கள் ஊர்லாம் பார்க்கலாம். நான் எங்கள் ஊர்லாம் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடியே படத்தில் பார்த்துருக்கேன். தாமிரபரணி படம் வந்து தாமிரபரணி அந்த ஹீரோயின் என்ட்ரி சீன்லாம் வந்து எங்கள் ஊர் அந்த ஸ்கூட்டி வந்து தண்ணிக்குள்ள பீச்சுக்குள்ள விழுகும் பாருங்களேன், அது வந்து நம்ம தொண்டி ஹார்பர்ல தான் எடுத்த சீனு. அதுவுமே எனக்கே தெரியாது. இவரை லவ் பண்ணிட்டு இவர் சொன்ன பின்னாடி தான் நான் போய் அப்புறமா அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு உண்மையிலே தெரியாது அந்த சீன் அங்கே எடுத்தாங்கன்னா. அதுக்கப்புறம் தான் இவர் சொன்ன பின்னாடி தான் அந்த வீடியோ பார்க்கல, ஆடா ஆமா இது நம்ம ஹார்பர் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த படமும் அதே மாதிரி சுற்றி சுற்றி நம்ம ஊர் சவுக்குத்தோப்பு கடல் அப்படின்னு வரையில ஒரு பார்க்கையில நம்ம ஊர் டிவியில் வருது அப்படின்னு பார்க்கல நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நான் வந்து ஒரு படம் எடுக்க போகிறேன், அதில் முன்னாடி தான் நடிக்க வைக்க போகிறேன் ஹீரோயினியா. நடிப்பே வரமாட்டேது சுத்தமாக. என்ன பண்ணுறது, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமேன்னு ஒரு ஐடியா இருக்குது, நடிப்பே வரமாட்டேங்குதே. நீங்கள் கதை திரைக்கதை வசனத்தை மட்டும் சொல்லுங்கள், கிழிச்சிருவாங்க அப்படியே. ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் டைலாக் கூட இருக்காது, 2 வரி டைலாக் தான் இருக்கும். அதை சொல்கிறேன்னா 2 மணி நேரத்துக்கு சொல்லுவா. ஃபோனில் உள்ள சார்ஜே ஃபுல் சார்ஜும் இறங்கி ஃபோன் ஹீட் ஆகி அதுவே ஆஃப் ஆயிரும். சீக்கிரம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படியே தொண்டிக்கலையா போய் நான் போய் வீட்டுக்குள்ளே ஒழுங்கா இருப்போம். நான் போய் கருவாடு ஏதாவது காய போட்டுட்டு இருக்கேன், அப்படி ஒரு சீன் எடுத்துலாம். சரிங்க, ஓகே. இப்போ நம்ம ஊருக்கு என்னென்ன ஃபேமஸோ அதை தானேங்க பண்ண முடியும். என்னங்க கரெக்டு தானேங்க? பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். ஓகே சரி ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன? நெக்ஸ்ட் வீடியோ இதே காஸ்டியூம்ல தான் இருப்போம். என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவை மீட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா அங்கே போயிட்டோம், கோயம்புத்தூர் போயிட்டோம்னா நம்ம அதிகமாக லாங் வீடியோஸ் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே வந்துட்டோம் அப்படின்னா அதிகமாக ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணவே முடியாது, ஃபுல் வீடியோவாக போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்துட்டால் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி வேலைகள் அது வாங்குறது இது வாங்குறது அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கேப்சர் பண்ண முடியும். சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.